இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாலை நேர பதிவு. எரிபொருள் வரிசைகளில் உள்ளவர்கள் இப்போது ஹோமூஸ் நீரிணையில் என்ன நடக்கிறது என்றோ அல்லது ஈரான் எத்தனை எண்ணெய் கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறது என்றோ அச்சம் கொள்ள தேவையில்லை. 3வது நாளாக தொடரக்கூடிய மத்திய கிழக்கு யுத்தம் இப்படியே தொடருமானால் தடையின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள அமெரிக்கா மற்றும் நைஜீரியாவில் இருந்து கச்சா எண்ணெயினை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ஜனக ராஜகருணா அறிவித்திருக்கிறார். ஆகவே யாரும் பதட்டமடைய தேவையில்லை, கையிருப்பு தாராளமாக இருக்கிறது என்கிறது அரசு. இன்றைய தினம் மார்ச் 2ஆம் தேதி மாலை நேரமாகும் போது இலங்கையினுடைய பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களை பார்த்த சந்தர்ப்பத்திலே அதிகமான வரிசைகளை காண கிடைக்கவில்லை. எல்லாம் மீண்டும் சுமூகமான நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது இலங்கையில். ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹமேனியின் கொலையுடன் ஈரான் சப்பென்று அடங்கிவிடும் என்ற கணிப்பு மொத்தமாக பிழைத்து போயிருக்கிறது. தலை போனாலும் அடிபணியாத ஈரான் தன்னுடைய அடுத்த கட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக இன்று மாலை வந்த ஒரு அறிவிப்பின் மூலம் இது உறுதியாகி இருக்கிறது. அதாவது ஃபதா எனப்படும் அதிநவீன ஏவுகணைகளைப் போல மற்றொரு வடிவமான கைஃப எனப்படக்கூடிய 1500 கிலோ எடை கொண்ட எரிபொருளை தாங்கிய வண்ணம் சில செகண்ட்களில் 2000 கிலோமீட்டர் தூரம் சீறிக்கொண்டு தாக்கும் வல்லமை படைத்தவை அந்த ஏவுகணைகள். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஏவுகணைகள் ஈரானின் பாதுகாப்பு படை களஞ்சியத்தில் இணைந்து கொண்டன. ஈரானின் இடைக்கால நிர்வாகம் ஈரானிய படை தளபதிகளுக்கு இந்த உத்தரவை வழங்கியிருப்பதன் மூலம் இந்த யுத்தம் ஒரு கோர வடிவம் எடுக்கும் என்று தெரிகிறது. ஆயத்துல்லா ஹமேனி இறந்த பிறகு ஜமாக்ரான் பள்ளிவாசலின் கோபுரத்தில் தூக்கிய சிவப்பு கொடிக்கான பழிவாங்கும் அர்த்தம் தெளிவாக உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பிரதமர் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு விவரம் அரபு செய்தி சேனல்களில் வெளியாகி இருந்தது. இதனை இந்தியாவின் வியோன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா முதலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஆனால் சேத விவரங்கள் எதுவும் உடனே அறிவிக்கப்படவில்லை. இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை. பிரதமர் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடந்து 2 மணித்தியாலங்கள் கழித்து ஃபதா மற்றும் கைஃப ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலின் அமைச்சகங்களை குறிவைத்து தாக்குதல் நடைபெறுவதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இஸ்ரேலின் செய்திகள் கடுமையாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பதனால் உடனடியாக சேத விவரங்கள் இதனையும் பெற்றுக்கொள்வது முடியாத ஒரு காரியமாகவே இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க இதுவரை அமெரிக்காவின் தாக்குதலில் பலியான ஈரானியர்களின் உத்தியோகபூர்வ எண்ணிக்கை 550ஐ தாண்டி இருக்கிறது. இதேவேளை தெஹ்ரானின் மையப்பகுதி மீது இன்று காலை முழுக்க இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஒரு ஏவுகணை சிறுவர் பூங்கா ஒன்றில் வந்து வெடித்து சிதறியது. இதன் போது ஏற்பட்ட பலி எண்ணிக்கை விவரமும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படித்தான் இந்த யுத்தம் ஆரம்பமான சனிக்கிழமை நடந்த இஸ்ரேலின் தாக்குதலின் போதும் ஒரு சம்பவம் நடந்தது. மினாப் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் ஆரம்ப பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேலிய ஏவுகணைகள் வந்து வீழ்ந்ததில் 148 சிறுவர்கள் மாண்டு போனார்கள். இதே போல ஒரு தாக்குதல் ஈரான் தரப்பில் இருந்தும் இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது. இன்று அதாவது மார்ச் 2ஆம் தேதி காலை முழுக்க இஸ்ரேலின் டெல் அவீவ், ஹைஃபா, ஜெருசலம் என்று நீண்ட ஈரானினுடைய தாக்குதல்களை ஒரு கட்டத்துக்கு மேல் இஸ்ரேலின் அயன் டோம்கள் எனப்படக்கூடிய ஏவுகணை எதிர்ப்பு கருவிகளால் கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த நகரங்கள் எல்லாம் ஒரே கட்டட குவியல்களாகி போகின. மக்கள் ஷெல்டர்களுக்குள் போய் பதுங்கிக் கொண்டார்கள். இதன் போது வந்து வீழ்ந்த ஈரானின் ஏவுகணை ஒன்று யூத வழிபாட்டு தலம் ஒன்றை இடித்து தரைமட்டமாக்கியது. இதன் போது குழந்தைகள் உட்பட 9 பேர் இறந்து போனார்கள். இதன் போது ஸ்தலத்துக்கு விரைந்து வந்த இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் 500 கிலோ எடையுடைய ஏவுகணைகளை உபயோகித்து ஈரான் தம் வழிபாட்டு தலத்தை தகர்த்து விட்டது என்று கண்ணீர் மல்க கூறினார். இந்த விவகாரம் இஸ்ரேலிலும் உலக நாடுகள் மத்தியிலும் மிக பெரும் கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. பொதுவாக காசாவில் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் போதெல்லாம் அவை BBC, CNN உட்பட மேற்கு ஊடகங்களில் பெரிதாக பேசு பொருளாகுவதில்லை. 148 ஈரான் குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை கூட நியூயார்க் டைம்ஸ் ஊர் பெயர் இல்லாமல் தான் ஆரம்பத்தில் ரிப்போர்ட் செய்திருந்தது. ஆனால் இஸ்ரேலில் குழந்தைகள் இறந்த அவலம் சக்தி வாய்ந்த அனைத்து சர்வதேச ஊடகங்களாலும் பலமாக பேசப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரானும் இப்போது இஸ்ரேல் வழியில் சிவிலியன் நிலைகளை தாக்குகிறதா என்று சந்தேகமும் ஏற்படுகிறது. இன்றும் ஹோமூஸ் நீரிணையில் ஒரு கப்பலை ஈரான் மூழ்கடித்திருக்கிறது. கத்தாரில் இருக்கும் கேஸ் பிளான்ட், பவர் பிளான்ட் எல்லாம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. ஈரானும் அதன் சுயத்தை இழந்து பழிவாங்கும் வரியில் கண்ணா பின்னாவென்று அடித்தாட தொடங்கிவிட்டது என்பதையே இந்த தாக்குதல்கள் சொல்லுகின்றன. பஹ்ரைன், கட்டார், அபுதாபி, குவைத், ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவின் இராணுவ தளங்களை தேடி தேடி தாக்குதல் நடத்திய ஈரான், சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது
ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்க இது உலக எரிபொருள் சந்தையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தினத்துக்கு 5,50,000 எண்ணெய் பீப்பாய்களை உற்பத்தி செய்யும் அரம்கோ மீதான இந்த தாக்குதலானது ஈரான் எந்த அமெரிக்க படைத்தளத்தை தேடி நடத்தியது என்று கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உலக சந்தையில் எண்ணெயின் விலை 1973ஆம் ஆண்டு நடந்த மத்திய கிழக்கு யுத்தத்தின் போது ஏற்பட்டதைப் போல பல மடங்கு உயரும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சவுதி திடீரென்று சாந்த சுரூபி வேடம் தாங்கிய வண்ணம் ஒரு அறிக்கையை விடுத்திருந்ததை நீங்கள் இன்று அவதானித்திருக்கலாம். அதாவது ஈரானை கோபப்படுத்தும் வண்ணம் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்று பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை எச்சரிக்கை செய்திருக்கிறது சவுதி. ஆரம்பத்தில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு சவுதியே அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. ஈரான் எந்தவித சமரசமுமின்றி சுற்றி வர இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளின் அமெரிக்க இராணுவ தளங்களை பதம் பார்த்த வண்ணம் சம்பந்தமே இல்லாத பொருளாதார நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் சவுதி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருப்பதாகவே எண்ண தோன்றுகிறது. இதனை உறுதிப்படுத்துவது போல சவுதி அரேபியாவின் ஊடகவியலாளர் ஒருவரின் பேட்டி ஒன்றும் கூட இன்று அமைந்திருந்தது. அதாவது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இஸ்ரேலை மையப்படுத்தியே இருப்பதாகவும் பல அமெரிக்க இராணுவ தளங்களை பாதுகாப்பதை விட இஸ்ரேலை பாதுகாப்பதற்கே அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிராக அரபு நாடுகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த ஊடகவியலாளர் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருந்தார். இது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உண்மையை புரிந்து கொள்ள இவர்களுக்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்தது என்றுதான் தெரியவில்லை. வளைகுடா நாடுகள் எல்லாமே செல்வ செழிப்பு மிகு பளபளப்பான நாடுகள். அமெரிக்கா உட்பட மேற்குலகின் முதலீடுகள் எல்லாம் அங்கே கொட்டி கிடக்கின்றன. துபாய் என்பது மற்றொரு நியூயோர்க்காகத்தான் பார்க்கப்படுகிறது. சர்வதேச முதலீடுகளும் எண்ணெய் வளமும் பீரிட்டு பாயும் இந்த தேசங்களை சூழ வேண்டாத ஸ்பேர் பார்ட்ஸ் போல இஸ்ரேல் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கின் எண்ணெய் முக்கியம். இஸ்ரேலில் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுடன் கொஞ்சி குலாவ காரணமே தனக்கு பதிலாக தன் பிரதிநிதியாக இஸ்ரேலை ஒரு பேட்டை தாதாவாக வைத்து ஏனைய அரபு நாடுகளை மிரட்டி வைக்கத்தான். சதாம் ஹுசைன் ஈராக்கில் எண்ணெய் வளத்தை தேசியமயப்படுத்திய போது ஆரம்பத்தில் மிரண்டு போன அமெரிக்கா அதை வெளிக்காட்டாமல் நட்பு பாராட்டியது. சதாமிடம் ஈரான் தான் எதிரி என்றது. ஈரானும் ஈராக்கும் 8 ஆண்டுகள் அடித்து புரண்டன. பல லட்சம் உயிர்கள் அநியாயமாக இறந்து போயின. சதாம் ஹுசைன் ஒரு தன்னிகரற்ற சக்தியாக வளைகுடாவில் எழும்ப முயன்ற போது சவுதியிடமும் இதர அரபு நாடுகளிடமும் போய் சதாம் தான் எதிரி என்றது. சதாமை தனிமைப்படுத்தியது. கடைசியில் சதாமை காலி செய்தது. இப்படி பிரித்தாளும் சதியால் அரபு நாடுகளின் ஒற்றுமையை சீர்குலைத்த அமெரிக்கா இதுவரை வெற்றியைத்தான் கண்டிருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க இன்று ஒரு முஸ்லிம் நாடு கூட இல்லை. ஆயத்துல்லா ஹமேனிக்கு துருக்கி மட்டும்தான் இதுவரை இரங்கல் தெரிவித்திருக்கிறது. ஆக அமெரிக்கா தன் இராணுவ தளங்களை நிறுவியது சவுதியை பாதுகாக்கவோ கத்தாரை பாதுகாக்கவோ ஐக்கிய அரபு அமீரகத்தை பாதுகாக்கவோ அல்ல என்று எல்லோருக்கும் புரிந்த உண்மை இப்போதுதான் அல் ஜசீராவுக்கு பேட்டியளித்த ஊடகவியலாளருக்கு புரிந்திருப்பது உண்மையில் பரிதாபமானது. இதேவேளை குவைத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தவறுதலாக சுட்டதில் 3 அமெரிக்க விமானங்கள் நொறுங்கி போயிருக்க கட்டார் திரவ பெட்ரோலிய வாயுவான LNG உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவிக்க உலக சந்தையில் எரிவாயுவின் விலையும் தாறுமாறாக எகிரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதார நிலைமை இப்படி அடிவாங்கி கொண்டிருக்க இதன் விளைவுகள் இலங்கை போன்ற சிறிய நாடுகளை எப்படி பாதிக்கப் போகிறது என்று கவலைப்படும் போது லெபனானின் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலின் ஹைஃபா நகரம் மீது சரமாரியாக தாக்குதலை தொடுக்க பதிலுக்கு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 30 லெபனான் போராளிகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி வருகிறது. அடுத்த கட்டம் என்ன என்று பார்க்கும்போது எங்கள் தேசத்தின் இறையாண்மையை தொட்டவர்களுக்கு சுடுகாடே ஏஜும் என்று ஈரானிய பாதுகாப்புத்துறை மிரட்டல் விடுத்திருக்கும் செய்தி பிரேக்கிங் நியூஸாக வந்து கொண்டிருக்க அச்ச மேகங்களால் உலகம் சூழ்ந்து கிடக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.